எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைன் தான். எவிக்ஷன் பார்த்தேன். எவிக்ஷன் பார்த்துட்டு என்னாலையும் முடியல சுத்தமா. அழுது அழுது ஒரு நேரம் கையெல்லாம் அப்படியே ஷிவரிங் ஆகி ஒரு நேரம் அழுது ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் ஆக்சுவலா. ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ, நம்ம அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ரீச் பண்ணலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்து இப்போ கூட இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்டில் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஒரு லைட் வந்து பிக் பாஸ் ஸ்பெஷலி சீசன் 9 அது மாதிரி ஒரு வெளிச்சத்தில் நான் ஆல்மோஸ்ட் இருட்டை பார்த்துட்டனோ, இந்த தோல்வினால இந்த எவிக்ஷனில் இருட்டை பார்த்துட்டோம் நான் நினைக்கும் போது தான் உங்களோட அன்பு அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு. அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ டிஎம்ஸ், அத்தனை பேர் ஸ்டோரியில். இது ஃபேரா அன்ஃபேரானாலாம் எனக்கு தெரியாது. நான் என்னோட கேம் விளையாண்டேன். அது அன்பிரடிக்டபிள் பேட்டர்னில் தான் இருக்குது. அது ஐ கான்ட் நான் சொல்ல முடியல. ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டீங்க. அதுக்கு நான் எப்படி நான் ஒரே வார்த்தை நான் சொல்லலாம். காலம் ஃபுல்லாக நான் என்னோட திறமைகளை, என்னோட நடிப்பில் நான் உங்களுக்கு விசுவாசமாக என்னால் எவ்வளோலாம் உங்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் பல மீடியம்ஸில் நான் என்டர்டெயின் பண்ணோம். இது ஒரு முடிவுன்னு நினச்சேன். பட் இது உங்கள் அன்பில் இது வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. இது ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த எவிக்ஷன் எனக்கு ரொம்ப அப்படி பெயினாக இருக்குது. அது எத்தனை நாள் எனக்கு இதை ஜீர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் என் சப்போர்ட்டுக்கு இருந்ததுக்கு. இந்த நன்றி எப்பவுமே இருக்கும். பிக் பாஸ்ல இருந்து இந்த வீக் வந்து 2 பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. 12 பேர் நாமினேஷன் ஆகிட்டு இருந்ததுல முதல் நாள் வந்து நம்ம துஷார் அவர்களும், இன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம பிரவீன்ராஜ் அவர்களும் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ பிரவீன்ராஜ் எலிமினேட் ஆனது வெளியில எல்லாருமே வந்து கொந்தளிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரவீன்ராஜ் 5 வாரமும் கேம் நல்லாவே பிளே பண்ணாரு. ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாரமே வந்து தலையாவும் இருந்தாரு. அந்த தலையா இருந்த அந்த வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில் வந்து பிரவீன்ராஜ் எலிமினேட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யாரை காப்பாற்ற இந்த பிரவீன் வந்து எலிமினேட் பண்ணீங்க, இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு தான் சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவருமே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேரா அன்ஃபேரான்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா எதிராக எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா அவர் விஜய் டிவில இருந்து நிறைய சீரியல் நடிச்சுட்டு வந்திருக்கிறதுனால இது வந்து அன்ஃபேர் அப்படின்னு அவர் சொல்ல வந்து அதுக்கு தான் ஃபேரா அன்ஃபேரான்னு நான் சொல்ல விரும்பல அப்படிங்கிற அப்படியே சொல்லியிருப்பாரு. ரம்யா அதுக்கப்புறம் ஆரோரா அவங்களாம் என்னத்தை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் குள்ள வச்சிருக்காங்க. ஆனா இவர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சோசியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருந்தா என்ன என்டர்டைன்மெண்டா இருக்கும். பட் என்ன பண்ணாங்க, யாரை காப்பாத்துறதுக்காக இவர் எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னா ஆரோரா அண்ட் ரம்யா அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை இந்த வீக் எலிமினேட் பண்ணிருக்கலாம். பட் அதை வந்து பண்ணாம இவரை பண்ணது ரொம்பவே தவறு. இவர் எலிமினேட் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.